அண்ட் நீங்க சொல்லுங்க மேம். இந்த வந்து கடவுளுக்காக வந்து விரதம் ம். இருக்காங்க. நீங்களும் ஆக்சுவலா மொட்டை ம். அடிச்சு அந்த அழகு ம். குத்துறது எல்லாமே பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி வந்து இந்த விரதம்லாம் இருக்காங்க இல்லையா? இந்த ஒரு விஷயம் வந்து சரின்னு நினைக்கிறீங்களா? எப்படி நினைக்கிறீங்க? இந்த ஜெனரேஷனுக்கு அதெல்லாம் பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா ம். விரதம் இருந்தாதான் நம்மளோட உடல் வந்து சுத்தமாகும். ம். நீங்க டெய்லியுமே சாப்பிட்டுட்டு 365 நாள் சாப்பிடுறதுனால என்ன பயன் இருக்க போகுது? ஒண்ணும் இல்ல. ம். நம்ம வந்து ஏதோ ஒரு கடவுள நம்பி நீங்க ஸ்பிரிச்சுவல்னு கிடையாது. ம். நீங்க உங்களோட உடலுக்கு ஒரு அமைதி தேவைப்படுது. உங்க குடலெல்லாம் சுத்தமாவணும், மனசெல்லாம் சுத்தமாவணும்னா, செல்ஃபாவே ஒரு விரதத்துல வந்து இருக்கலாம். பட் ம். நம்ம என்ன பண்றோம்னா, செல்ஃபா விரதத்துல இருந்தா அத கடைபிடிக்க மாட்டோம். ஆமா. அதனால எதனா ஒரு கடவுள் பேர சொல்லி நம்ம இருக்கோம். ம். அ அப்படின்னா ஒரு கண்டிஷனோட, ஐயோ! அந்த ம். கடவுள் வந்து கண்ணு குத்திருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம். ஆனா ம். நீங்க நம்பிக்கையா ஒருத்தவங்க மேல வச்சு, ம். அது முருகராகட்டும், இல்ல வாராகி ஆகட்டும், இல்ல ஐயப்பன் ஆகட்டும், யாருக்காவது நீங்க ரொம்ப முழுமையா அவர நம்பி விரதம் இருக்கும்போது, ம். செல்ஃபா இருக்கிற விரதத்தோட கடவுள் மேல நம்பிக்கையா இருக்கிற விரதம் வந்து பல நன்மைகள வந்து நம்மளுக்கு குடுக்கும்.